கேட்கல. கார்த்தியும் தமிழும் போது இன்னைக்கு வரலையா? அது தம்பி எம்எல்ஏ, நேற்று அந்த ரெண்டு படிப்பாளிங்களோட அப்பாவை கூட்டிட்டு வரணும் தமிழ் வாத்தியார் சொன்னாரு, அதை மறந்துட்டியா? அமைதி. உள்ளே வரலாங்களா ஐயா? வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இருவரும் உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வந்தீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கோம் ஐயா. உள்ளே கூப்பிடுங்கள். உள்ள வாங்கப்பா. வணக்கம் வாத்தியார் ஐயா. வணக்கங்க சார். உங்களை எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன்னு உங்க பையன் எதனா சொன்னானா உங்ககிட்ட? நேற்று ஏதோ பாடத்தில் ஒரு கேள்வி கேட்டுப்பிட்டீங்களா, அதுக்கு என்ற புள்ள சரியாக பதில் சொல்லிட்டானா, அதுக்காக என்ற புள்ளைய பாராட்டி என் முன்னாடி தான் பரிசு கொடுக்கணும்னு என்னை கூப்பிட்டு விட்டுருப்பீங்க. என்ன சரிதானாங்களே நான் சொல்கிறது? என்னது சரியா பதில் சொன்னானா? என்ன பதில் சொன்னானா அவங்ககிட்டயே கேளுங்க. இன்டர்வெல்ல உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஏன்றா கண்ணு, வாத்தியார் என்ன கேள்வி கேட்டார், நீ ஏன்றா பதில் சொன்ன? பா, ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு ஐயா கேட்டாரா? அதுக்கு நான் மிஸ்டர் ராமச்சந்திரன் எம்ஏ எம்எட்னு பதில் சொன்னேன்ப்பா. என்றா கண்ணு சொல்கிற? ஆமாப்பா, அது ஐயா தான். அவர் தான் ராமாயணம்னு போர்டில் எழுதினாரு. என்றா கண்ணு இப்படி தப்பாக பதில் சொல்லிவிட்ட? அதுக்கு பதில் மிஸ்டர் ராமச்சந்திரன் பிஏ பிஎட், நீ எம்ஏ எம்எட்னு சொல்லிவிட்ட. அதான் வாத்தியார் ஐயா தப்புன்னு சொல்லிவிட்டாரு. என்னங்க வாத்தியார் ஐயா, நான் சொல்றது சரிதானே? அட ராமா. என்ற கண்ணு, நீ சொன்ன பதிலும் தப்பு, நான் சொன்ன பதிலும் தப்பு. யாரோ அட ராமான்றவர் தான் ராமாயணத்தை எழுதியிருக்காரு போல. ஏனுங்க ஐயா, ராமான்றது சரி, அந்த அடைன்றது அந்த புலவரோட அடைமொழியா? வாத்தியார் ஐயா, அது கிடக்குது விடுங்க. என்ற புள்ள என்ற மாதிரியே ரொம்ப அறிவாளி. அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஒரு டாக்டராகவும் ஒரு சயின்ஸாகவும் ஆக்கி விட்டுருங்க. சயின்ஸா? அதான் அந்த ராக்கெட்லாம் விடுவாங்களே. ஐயா சாமி, முதல்ல நீங்க புறப்படுங்க. உங்க புள்ளைய நான் சயின்ஸ் ஆக்கி விட்டுறேன், சயின்டிஸ்ட் ஆக்கி விட்டுறேன். அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. ஏன்றா கண்ணு, அப்பா புறப்படுற, நீ நல்லா படித்து ஒரு சயின்ஸ் ஆகணும். சரியா கண்ணு? சரிப்பா. தம்பி கார்த்திகேயா, நீ போய் உட்காருப்பா. சரிங்க ஐயா. டேய் சுப்பு, சயின்ஸ் வராரு பாரு. சயின்ஸ். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் உங்களை எதுக்கு வர சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டுத்தனமாக பதில் சொல்லிட்டா. மற்றபடி புத்திசாலி பிள்ளை தான் சார். அவள் செய்கிற தப்பை சுட்டி காட்டி நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவள் கிளாஸ் டாப்பராக கூட வருவா சார். டேய் சுப்பு, தமிழ் மட்டும் சொன்ன பதிலும் தப்பாண்டா. இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிடுங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார், நான் போயிட்டு வரேன். நல்லா படிக்கணும்டா செல்லம். பாய், அப்பா போயிட்டு வரேன். சரிங்க டாடி. தமிழமுது, நீ போய் உட்காருமா. வாங்க கிளாஸ் டாப்பர். வந்துட்டேன், இருங்க. ஹாய்டா. ஹாய் மச்சி, வா 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 வா. பார்த்து எம்ம நாள் ஆச்சு. உள்ளே வாடா. சரிடா, வாடா உட்காந்து பேசலாம். என்ன ஷாலினி, அதட்டி அவ ஒரு பையன் அடிச்சிட்டான். என்ன சொல்றவா போலாம். பேசலாம். சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. சொல்கிறா, என்ன சாப்பிட்ற? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், எனிதிங்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. நான் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும் சொல்கிறா? ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் இருக்கு மாப்பிள்ள. அது கிஃப்ட்லாம் செய்யணும், மணி கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்கு தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மணி இருக்கு மாப்பிள்ள, ஆனால் நானும் ஒரு முக்கியமான செலவுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே திருப்பி கொடுத்துருவியா? கண்டிப்பாக கொடுத்துட்றேன் மாப்பிள்ள. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. ஈவினிங் நம்ம அண்ணாச்சி டீ கடைக்கு வந்துடுறியா? தப்பாக நினைக்காத மாப்பிள்ள, மணி கையில் இல்லை, பேங்க்கில் தான் இருக்குது. நான் போயிட்டு எடுத்துகிட்டு ஈவினிங் அண்ணாச்சி டீ கடைக்கு வந்துடுறேன், நீ வந்துடு. சரியா? சரி மாப்பிள்ள, ரொம்ப தேங்க்ஸ்டா. இட்ஸ் ஓகே மச்சான். எதுக்குடா என் தங்கச்சி அடிச்ச? அகத்தியா தான ஃபர்ஸ்ட் அடிச்சா. ஃபர்ஸ்ட் நீ அடிச்சி அகத்தியா? அவன்